மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன தம்பியும் துளசியும் கோவிலுக்கு போறாங்க. எதுக்காக அப்படின்னா தாலியை கழட்டி உண்டியல்ல போட்டுக்கிட்டு வரதுக்காக தான் வெளியே கிளம்புவோம். இங்க சூடாமணியும் அவங்க அம்மாவும் வெளியே உட்காந்துருக்காங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் போறத பார்த்துட்டு ஏ துளசி நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணியோட அம்மா கோமதி கேட்கவும், என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக எங்கடி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நாங்கள் கோவிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி உன்னை கேட்கறதுக்கு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லையா? எதுக்காக இப்படி இந்த சின்ன தம்பிக்கிட்ட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க? இப்படி நீங்கள் ரெண்டு பேருமா ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஊரில் உள்ளவங்க எல்லாருமே அபிராமி அண்ணியை தானே தப்பாக நினைப்பாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மானம் ரோஷன் எதுவுமே இல்லையாடி? இவன் கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அன்னைக்கு தானே கெட்ட பேர். இதெல்லாம் கொஞ்சம் கூட நீ நினச்சி பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சூடாமணியோட அம்மா சொல்லவும், உடனே துளசி இருந்துட்டு இங்கே பாருங்கள், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அத்தை தான் எனக்கு துணையாக இவரை என் கூடவே இருக்க சொல்லியிருக்காரு இருக்காங்க. அத்தை சொல்கிறப்போ நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு சைலண்டாக தானே இருந்தீங்க. இப்போ எதுக்காக கேட்குறீங்க? நாங்கள் ரெண்டு பேரும் கோவிலுக்கு போய்கிட்டு வரோம், தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் பேசாதீங்க சொல்லிட்டு இங்கே நம்ம துளசியும் சின்ன தம்பியும் கோவிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சூடாமணி இருந்துட்டு, அம்மா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குமா, ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க மறைக்கிறாங்க. இந்த சின்ன தம்பியுமே அதாவது அந்த வீரபாண்டி ஊருக்கு போயிட்டு துளசியும் இவனும் மருந்து கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கப்புறத்துலேருந்து இவன் இந்த சின்ன தம்பி ஒரு மார்க்கமாகவே இருக்கான். அவன் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறான்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அம்மனோட தாலியை நம்ம தான் எங்கள் வீட்டில் மறைச்சி வச்சுருந்தோம். ஆனால் அந்த அம்மனோட தாலியுமே காணோம். அவன் ஏதோ திருட்டு வேலை பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் துளசிக்கும் அவனுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்குமா, அதை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சாகணும். அதுக்கப்புறம் இருக்குது இந்த துளசி ஓவராக தான் வாய் பேசிட்டு போகிறாள்ல, இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடாமணியும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம துளசி இருந்துட்டு சின்ன தம்பி இந்த தாலியை கழட்டிட்டான் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சின்ன தம்பி? நீங்கள் ரொம்ப பாவம் சின்ன தம்பி, ப்ளீஸ் சின்ன தம்பி இந்த தாலியை கழட்ட வேண்டாமே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சின்ன தம்பி இருந்துட்டு, இங்கே பாருங்க சின்னம்மா, அப்படி மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம கண்டிப்பாக இந்த தாலியை கழட்டியே தான் ஆகணும். இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டாங்க. நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டு என்னை நினச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே நொந்து போயிடுவாங்க. அதெல்லாம் என்னால் பார்க்குற சக்தி எனக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி இது நம்ம கனவுல வந்த கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுவோம். நம்ம சீக்கிரமாக கோவிலுக்கு போயிட்டு உங்கள் கழுத்தில் கட்டியிருக்க தாலியை கழட்டி உண்டியலில் போட்டுட்டு நம்ம சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி சொல்கிறாங்க. நம்ம துளசி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியலே. இது விஷயமா வேறு யாருக்கிட்டையாவது கேட்டால் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா தாலி கழட்டிட்டோம் அப்படின்னா சின்ன தம்பிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்மளால் அவரோட உசுருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. நம்ம உயிரை காப்பாற்ற போய் அவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துளசி நினைக்கிறாங்க. சரி, இது விஷயமா நம்ம அம்மா கிட்ட பேசி பார்ப்போமா, அம்மா ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. நமக்கு மறுதாலி ஏறணும், இன்னொரு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக தாலியை கழட்டாதன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. நம்ம யார்கிட்ட கேட்குறது? தாலியை கழட்டி உண்டியில் போடுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையோட குழப்பத்தோடு வராங்க. அதே சமயம் நம்ம முத்து துளசியோட கனவுல சொல்லியிருப்பாங்க, நீ சின்ன தம்பி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த யோசனை அதாவது திரும்ப திரும்ப அவங்க மைண்டுக்கு போய்கிட்டே இருக்குது. இப்போ கோவிலுமே வந்துடுது. இப்போது கோவில் உள்ள நம்ம துளசியும் சின்ன தம்பியும் போகிறாங்க. இப்போது சாமியை கும்பிடுறாங்க நம்ம துளசி. கடவுளே, சின்ன தம்பி என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக என் கழுத்தில் தாலியை கட்டிட்டான். ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நிறைய கோவப்படுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவாங்க. இப்போ வரைக்குமே நானுமே அத்தைக்கு உண்மையாக தான் இருக்கேன். சின்ன தம்பியுமே ரொம்பவே நேர்மையாக தான் இருக்கார். அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனை நீ ஏற்படுத்தி கொடுத்துட்ட. இதிலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, எப்படி இதிலேருந்து நான் வச்சுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல கடவுளே. இந்த தாலி கழட்டி உன்னுடைய சன்னதியில் போட்டுட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல. எது கரெக்டோ அதை மட்டும் நடக்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி சாமியை கும்பிட்டுக்கிறாங்க. சின்ன தம்பியுமே இந்த விஷயம் அபிராமி அம்மாவுக்கு தெரியவே கூடாது, அவங்க மனசு நொந்துடவே கூடாது. சின்னம்மா தாலியை கழட்டி உங்கள் உண்டியலில் போட்டதோட இதை நாங்கள் மறந்துடணும். இது விஷயமா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. இப்போது நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, அம்மா அந்த தாலி கழட்டி கொடுங்கம்மா, நானே உண்டியலில் போட்டுறேன், இல்லைனா நீங்களே கழட்டி போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சின்ன தம்பிக்கு அபிராமி கால் பண்ணுறாங்க. ஐயோ சின்னம்மா,
அம்மா கால் பண்ணுறாங்களே, என்னத்துக்கு கால் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சின்ன தம்பியுமே ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவாங்க. சின்ன தம்பிக்கிட்ட ஃபோன் இல்லாமல் தான் இருந்தது. வீரபாண்டி ஊருக்கு அதாவது அதாவது தாலி வந்து தொலைஞ்சிருச்சு. அதை எடுத்துகிட்டு வரதுக்காக வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ தான் நம்ம அபிராமி கூட சொல்லியிருப்பாங்க, சின்ன தம்பிக்கு வந்து ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வீரபாண்டி ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மருந்தெல்லாம் கொடுத்து நம்ம அபிராமி உயிரையுமே நம்ம துளசியும் சின்ன தம்பி காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிராமியுமே நம்ம சின்ன தம்பிக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஃபோனில் தான் நம்ம சின்ன தம்பி வந்து அபிராமி கிட்ட பேசுகிறாங்க. அபிராமி இருந்துட்டு, டே சின்ன தம்பி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை நான் வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்க, நான் திரும்பவும் நீ எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பதட்டப்பட்டுட்டேன். சரி இப்போ நீ எங்கே இருக்க, உடனே கிளம்பி வா, ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போயிட்டு வரணும், நான் ரெடியாக இருக்கேன், நீ வந்த அப்படின்னா அப்படியே கிளம்பிடலாம் வாடா சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே சின்ன தம்பி திருட்டு முழிக்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐயோ சின்னம்மாவை இங்கே நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. என்னடா சின்ன தம்பி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்க, ஏதாவது பேசுகிறா சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி கேட்குறாங்க. இப்போது நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, அம்மா இது உடனே கிளம்பி வந்துடுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது இங்கே துளசி இருந்துட்டு, என்ன சின்ன தம்பி அத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அம்மா என்ன இப்போவே கிளம்பி உடனே வர சொல்லியிருக்காங்க அம்மா, நீங்கள் தாலியை கழட்டி உண்டியலில் போட்டுட்டு நீங்கள் கிளம்புமா, சீக்கிரமாக கிளம்புமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அங்கே ஒரு சித்தர் வந்து வராங்க. உடனே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த சித்தர் வந்து கவனிக்கிறாங்க. இப்போது இங்கே துளசி இருந்துட்டு, இங்கே பாரு சின்ன தம்பி, இது கொஞ்ச நேரம் நான் சாமி கும்பிட்டுட்டு சாமியோட அதாவது சன்னதியிலே இருந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன், நீ ஃபஸ்ட்டு போ, அம்மாவை கூட்டிகிட்டு போ, எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு அவசரமாக சொன்னாங்கல்ல, நீ போ சின்ன தம்பி, நான் தாலி கழட்டி உண்டியலில் போட்டுட்டு நான் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் கண்டிப்பாக தாலி கழட்டி போட்டுட்டு தாம்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி அங்கேருந்து அபிராமியை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நம்ம துளசி வந்து அந்த தாலி கழட்டலாமா வேணாமா, கழட்டலாமாமா வேணாமான்னு சொல்லிட்டு தாலியை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கவும், அங்கேருந்து சித்தர் இருந்துட்டு, இங்கே பாருமா, அந்த தாலியை நீ கழட்டினா அப்படின்னா அதை கட்டினவனோட உயிரே இருக்காது, அந்த உயிர் ஃபுல்லாமே இந்த தாலியில் தான் இருக்குது, நீ இந்த தாலி கழட்டின அடுத்த செகண்டே அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகி செத்து போயிடுவான், இங்கே பாருமா உன் மனசில் நினச்சிக்கோ, அந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அந்த பையன் யாருக்குமே துரோகமும் தப்பும் நினைக்காத பையன், அவனோட வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது, நீ அந்த தாலி கழட்டினா அப்படின்னா மொத்தமும் முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட நம்ம துளசிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஏற்கனவே நம்ம துளசி வந்து பயந்துக்கிட்டே இருப்பாங்க, தாலியை கழட்டினா ஏதாவது சின்ன தம்பிக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த சாமியார் சொன்னதுமே இன்னுமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இந்த தாலியை கழட்டிட்டோம் அப்படின்னா சின்ன தம்பியோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்த சாமியார் சொல்லிட்டு போகிறாரே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது கடவுளே, சின்ன தம்பி என்னோட உயிரையும் அத்தையோட உயிரையும் காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பார்த்தாரு, ஆனால் இதுவே இந்த தாலியே அவரோட உயிர், இந்த தாலி கழட்டிட்டான் அப்படின்னா அவரோட உயிர் போயிடும்னு சொல்லிட்டு இந்த சாமியார் சொல்லிட்டு போகிறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது விஷயமா நான் அத்தைக்கிட்ட எப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கே நம்ம துளசிக்கு ஒரு ஐடியா வருது, சரி நம்ம இது விஷயமா தைரியமாக அத்தைக்கிட்ட என்னெல்லாம் நடந்ததோ அதை தெளிவாக எடுத்து புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தாலி கழட்டணுமா கழட்டக்கூடாதா, கலட்டினா ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அப்படி ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு கூட இந்த தாலியை கழட்டி நம்ம உண்டியலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் துளசி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அபிராமியும் சின்ன தம்பியும் ஒரு வேலை விஷயமா போயிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. சின்ன தம்பி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காங்க, சின்னம்மா துளசி அதாவது தாலி கழட்டி உண்டியலில் போட்டிருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையிலே இருக்காங்க. இப்போது வீட்டுக்கு வந்ததுமே நம்ம அபிராமி வந்து ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்போது நம்ம சின்ன தம்பி நேராக துளசியோட ரூமுக்கு தான் போகிறாங்க. அம்மா நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உள்ளே போகிறாங்க. இதை வந்து இங்கே சூடாமணி கவனிக்கிறாங்க. சூடாமணி வந்து என்ன இவங்க 2 பேரும் எப்போ பாரு க்ளோஸாக பேசிக்கிட்டே இருக்காங்க, சரி வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் சின்ன தம்பியே இந்த துளசிக்கு காவலாக அத்தை வச்சுருக்காங்க, இப்போது வீட்டுக்குள்ளேயே 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே இல்லையே, ஆனால் எப்போ பாரு இந்த சின்ன தம்பி துளசியோட ரூமில் தான் இருக்கான், என்னன்னு பார்ப்போம், அவங்க 2 பேரும் அப்படி என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூடாமணியுமே வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சின்ன தம்பி அக்கம் பக்கம் பார்க்குறாங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே சூடாமணி வந்து மறைஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சின்ன தம்பி வந்து சின்னம்மா நீங்கள் அந்த தாலி கழட்டி உண்டியலில் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம துளசி வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க, என்ன சின்னம்மா கழட்டி போட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.
அது வந்து சின்ன தம்பி, சின்ன தம்பி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் நம்ம சின்ன தம்பிக்கு உயிரே வருது. அப்பாடா! இப்போ தான் சின்னம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. சரிங்க சின்னம்மா, இது விஷயமா இனிமேல் நம்ம பேசக்கூட வேண்டாம். அதாவது உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்டின விஷயம் இனிமேல் இப்போவே நான் மறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட சூடாமணி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, இந்த சின்ன தம்பி துளசி கழுத்தில் தாலி கட்டினானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நடந்திருக்கும், எப்படி அவன் கட்டியிருப்பான், ஒருவேளை இவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்களா, இல்லை கழட்டி எதுக்காக உண்டியலில் போட சொல்கிறான் அந்த சின்ன தம்பி, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூடாமணிக்கு பல குழப்பம், பல யோசனை. இப்போது சின்ன தம்பி இருந்துட்டு, அம்மா சின்னம்மா நான் இது பட்டறைக்கு போகிறேம்மா, கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பியுமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே சூடாமணி பயங்கர யோசனையில் இருக்காங்க. நம்ம துளசி இப்போது முத்துவோட ஃபோட்டோ முன்னாடி நின்றுக்கிட்டு, இங்கே பாருங்கள், நான் இந்த தாலியை கழட்டவே இல்லைங்க. சின்ன தம்பி போனதுக்கப்புறம் ஒரு சாமியார் வந்து இந்த தாலியை கழட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தாலி யார் கட்டினாங்களோ அவங்களோட உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படிங்க அந்த தாலியை கழட்ட முடியும்? என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக சின்ன தம்பி என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. ஆனால் அவரோட உயிரை எடுக்கிறதுக்காக நான் இந்த தாலியை கழட்ட முடியுமாங்க? அதனால தான் நான் தாலியை கழட்டவே இல்லை. நீங்களும் என் கனவுல வந்து நீயும் சின்ன தம்பியும் ஒன்று சேர்ந்து வாழணும், அதுதான் என்னுடைய ஆசைன்னு நீங்கள் சொன்னீங்க. இருந்தாலும் அதில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. சின்ன தம்பியோட உயிரை வந்து நம்ம எடுக்கக்கூடாது, நம்மளால் அவரோட உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தாலியை கழட்டி நான் உண்டியலில் போட்டதாக தான் சின்ன தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை சொன்னதுக்கப்புறம் தான் சின்ன தம்பி முகத்துலேயே ஒரு சந்தோஷமே இருந்தது. அப்போ தான் அவர் ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணார். ஆனால் இப்போது நான் ரொம்ப பதட்டத்திலே இருக்கேங்க. இது விஷயமா என்ன முடிவு எடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. இது விஷயமா நீங்கள் தான் ஏதாவது ஒரு எனக்கு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதாவது கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக அதாவது பெட்டு மேலே உட்காந்துருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அபிராமி இப்போ தான் துளசியோட ரூமுக்கு வராங்க. என்னம்மா துளசி, சாப்பிட்றதுக்கு கூட நீ கீழே வரவே இல்லை, வாமா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். உடனே இங்கே நம்ம துளசி ரொம்பவே தடுமாற்றமாக நிற்கிறாங்க. அது வந்து அத்தை எனக்கு வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன துளசி, காலையிலேருந்து நீ சாப்பிட்டதவே நான் பார்க்கவே இல்லை, இப்போது ஈவினிங் ஆக போகுது, 3 வேளையும் நீ கரெக்டாக சாப்பிடணும்ல, ஏன் நீ சாப்பிடவே மாட்டேங்கிற? இங்கே பாரு, கொஞ்சமாக நீ இளைச்சி போயிட்ட தெரியுதா இல்லையா? ஏன் உனக்கு பசி எடுக்கல? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்காவது போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி நிறைய கேள்வி கேட்குறாங்க. நம்ம துளசியோட மனசில் ஃபுல்லாக அந்த தாலியோட ஞாபகம் தான், நம்ம சின்ன தம்பி கட்டின தாலி ஞாபகமே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அத்தை, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படி அத்தை சொல்லுவேன்? அப்படியே நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி புரிய வச்சாலுமே நீங்கள் இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டத்தோட பயத்தோடு இருக்காங்க. உடனே எங்கள் அபிராமி இருந்துட்டு துளசியோட முகத்தை கவனிக்கிறாங்க. என்ன துளசி, உன் முகமே சரியில்லை, எதையோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி இருக்க, என்னம்மா ஆச்சு? நீயாவே இல்லைம்மா, என்னமோ ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது பிரச்சனையாம்மா? ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட என்கிட்ட சொல்லுமா துளசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது துளசி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறாங்க, எங்க நான் இந்த விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லவா வேண்டாமா, அத்தை இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலைங்க, எனக்கு சொல்லக்கூடிய தைரியத்தை கொடுங்க, சொல்லாமலும் என்னால் இருக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. இப்போ அபிராமி இருந்துட்டு, துளசி என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு சூடாமணி வந்து அவங்க அப்பாவுக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா, துளசியும் இந்த சின்ன தம்பியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, இந்த தாலியை கழட்டி உண்டியில் போட சொல்லி அந்த சின்ன தம்பி சொல்கிறான், இந்த துளசி போட்டேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு ஒன்றுமே புரியல, அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, என்னன்னு எனக்கு தெளிவாக தெரியல, கண்டுபிடிக்கிறேன், கண்டிப்பாக சீக்கிரமாக கண்டுபிடிச்சி இந்த துளசியையும் சின்ன தம்பியும் வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அபிராமி துளசி கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம துளசி உண்மையை உடைச்சிடுறாங்க. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அத்தை, தயவு செஞ்சு நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்க கூடாது, எப்போவுமே உங்களுக்கு எதிர்மறையாக நான் எதுவுமே செய்யவே மாட்டேன் அத்தை, எப்போவுமே நான் உங்கள் கூடவே இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துளசி அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசவும் இதை கேட்ட அபிராமிக்கு ஒன்றுமே புரியல. என்ன துளசி, ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதை சுற்றி வளைச்சி சொல்லிக்கிட்டு இருக்கே, எனக்கு ஒன்றுமே புரியல, எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லு துளசி, சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அத்தை, அது வந்து அத்தை, அதாவது உங்களுக்கு அந்த பவானி விஷம் வச்சுட்டான்ல, ஆமாம் வச்சான், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, விடு துளசி, உனக்கு எதுவும் ஆகலைல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், உன் கழுத்தில் அவன் தாலி கட்டாமல் போனதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அது மட்டும் இல்லாமல்
அந்த பவானி உன் கழுத்துலயே தாலி கட்டணும்னு நினச்சிருக்கான். அவனை கொன்று போட்டிருப்பேன். இப்போ கூட அவன் என் கையில் கிடைக்கல. அவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும். அவனை கொன்று போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி வந்து சொல்லவும், இதை கேட்ட நம்ம துளசி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே இங்க நம்ம அபிராமி இருந்துட்டு, சரி துளசி, நீ என்னமோ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வந்த. நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன சொல்லு? ஏதோ என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தியே, என்னன்னு சொல்லு துளசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம துளசி இருந்துட்டு, சரி என்ன வேணாலும் நடக்கட்டும், நம்ம இந்த விஷயத்த சொல்லிடணும். ரொம்ப நாளைக்கு மூடி மறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அத்தைக்குமே இது நம்ம மேலே சந்தேகம் வந்துடும். அது வரைக்கும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை உங்களுக்கு மருந்து கொண்டு வரதுக்காக நான் வீரபாண்டி ஊர் போனேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் போனேன் சொல்லு துளசி அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே போயிட்டு நான் மருந்துமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்க வழியில் இந்த பவானி என்ன வழி மறிச்சான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிற துளசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக நம்ம த அபிராமி வந்து கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, அவன் என்னை வழி மறித்து எப்படியாவது என்னை போக விடாமல் பண்ணணும். என் கையில் இருக்கிற மருந்தை எப்படியாவது வாங்கிடணும். உங்கள் உயிரை வந்து போக வைக்கணும். உங்களை நான் காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சான் அத்தை. என் கையில் இருக்கிற மருந்தையுமே தூக்கி பக்கத்தில் ஒரு கோவில் இருந்தது, அதுக்குள்ளே போட்டுட்டான். அந்த கோவிலுமே க்ளோஸ் பண்ணியிருந்தது அத்தை. அவங்க கிட்டேருந்து ஒரு வழியாக நான் தப்பிச்சு அந்த கோவிலோட பூட்டை உடைச்சி உள்ளே போயிட்டேன் அத்தை. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த மருந்தையும் எடுத்துட்டேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த மருந்தை எடுத்ததும். எப்படியாவது உங்களுக்கு கொண்டு வந்து அந்த மருந்தை கொடுத்து உங்களை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அத்தை. ஆனால் அப்போ தான் ஒரு எனக்கு பெரிய துஷ்ட நேரமே வந்தது. அந்த ஊர் ஆளவங்க ஒருத்தவங்க என்னை பார்த்துட்டு அந்த கோவிலை மூடிட்டாங்க. நான் என்னமோ திருட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, என் அத்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, நான் மருந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக அவங்கக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். நீ எந்த ஊர், எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானும் தெரியாதனமாக வளநாடுன்னு சொல்லிட்டு உளறிட்டேன். அதை கேட்டதுமே அவங்களுக்கு இன்னுமே கோவம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. அதுக்கும் நான் திருன்னு முழிச்சதுனால கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க வந்து அந்த கோவிலில் போகவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் விதவைங்களுமே அந்த கோவிலுக்குள்ளே போகக்கூடாது. இப்படி போகிறீங்க அப்படின்னா அந்த ஊரோட வழக்கமே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொன்னான். அதை கேட்டதுமே எனக்கு ரொம்பவே நெஞ்செல்லாம் பதறிடுச்சுங்க அத்தை. அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து ஊரில் உள்ள எல்லாரையுமே கூட்டிகிட்டு வரேன்றதுக்காக போயிட்டு ஊர் தலைவர், ஊர் ஜனங்களை எல்லாரையுமே கூட்டிகிட்டு வரதுக்காக போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் மருந்து வாங்கிட்டு வந்த வைத்தியர் அம்மா அங்கே அதே கோவிலுக்கு வந்திருக்காங்க போல். அதுக்கு முன்னாடியே என்னை பாம்பு வந்து கொத்திருச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே இன்னுமே நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வைத்தியர் அம்மா தான் என்னுடைய உயிரை காப்பாற்றினாங்க. அப்போது நான் எந்திரிச்சு, அதாவது மயக்கத்தில் இருந்தேன், எந்திரிச்சு பார்க்குறப்போ சின்ன தம்பி என் கழுத்தில் தாலி கட்டிட்டு இருந்தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு நம்ம அபிராமி பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. என்ன சொல்கிற துளசி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை கோவப்படாதீங்க அத்தை, நான் சொல்கிற வரைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் முழுசாக கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, துளசி அந்த சின்ன தம்பி மேலே நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன்னு உனக்கே தெரியும்ல. ஏன் அவனுக்கு கூட தெரியுமே. எப்படி அவன் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை எனக்கு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்க அத்தை, நான் முழுசாக சொல்கிறேன் அத்தை, தயவு செஞ்சு அதை சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முடிவு வேணாலும் எடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, சரி துளசி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம துளசி வந்து நான் கோவத்தில் சின்ன தம்பியை பல்லார் நான் அரைஞ்சிட்டேன் அத்தை. அதுக்கப்புறம் தான் அந்த வைத்தியர் அம்மா சொன்னாங்க. நடந்த எல்லாத்தையுமே அந்த வைத்தியர் அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே புரிய வந்தது. அந்த ஊர் ஆளுங்க அதாவது நான் வந்து வளநாடுன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தாவே என்னை கொன்று போட்டிருப்பாங்க. அதை விட அந்த கோவிலில் வந்து சாமியோட கருவறைக்குள்ளே கன்னி பொண்ணுங்களும் விதவைங்களும் உள்ளே வரக்கூடாதான். அதனால தான் அந்த அம்மா சின்ன தம்பியை ரொம்பவே வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி என் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா நீ அந்த பொண்ணை தாலி கட்டியாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டாயப்படுத்தியிருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் என்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக சின்ன தம்பி என்னுடைய கழுத்தில் தாலி கட்டிட்டான் அத்தை. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்தது. அந்த ஊர் ஆளுங்கக்கிட்ட இருந்து ஒரு வழியாக தப்பிச்சு உங்களுக்கு நாங்கள் மருந்தை கொண்டு வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வந்தேன் அத்தை. இந்த தாலி கழட்டிட்டோம் அப்படின்னா சின்ன தம்பிக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்தேன் அத்தை. உங்களோட உயிரையும் என்னுடைய உயிரையும் காப்பாற்றுறதுக்காக தான் சின்ன தம்பி என் கழுத்தில் தாலி கட்டினாரு. ஆனால்
நான் இந்த தாலி கழட்டிட்டேன் அப்படின்னா அவரோட உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, இது விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தாலி கழட்டிடலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட பேச வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்பவே கோவமா அந்த பவானியை கொல்றதுக்காக துப்பாக்கி எடுத்து போய்கிட்டு இருந்தீங்க. என் கழுத்தில் தாலி கட்ட நினச்ச பவானியவே கொன்று போட்டுறணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே கோவமாக போனீங்க. ஒருவேளை என் கழுத்தில் சின்ன தம்பி தாலி கட்டிட்டாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் என்ன நடந்ததுன்னு கூட தெரிஞ்சுக்காம நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது விபரீதமான ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ண முடியும் அத்தை? அதனால தான் தயங்கிக்கிட்டே நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் கூட சின்ன தம்பி என்கிட்ட வந்து அந்த தாலி கழட்டி கோவில் உண்டியில் போட்டுருங்க. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அபிராமி அம்மா என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நான் நம்பிக்கை துரோகின்ற ஒரு வார்த்தையை அம்மா என்னை பார்த்து சொல்லிடக்கூடாது. நீங்கள் அந்த தாலியை தயவு செஞ்சு உண்டியலில் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சின்ன தம்பி சொன்னான் அத்தை. அதுக்கப்புறம் நான் கோவில் உண்டியலில் போடுறதுக்காக நான் கோவிலுக்கு சின்ன தம்பியும் நானும் போனோம். அதுக்கப்புறம் சின்ன தம்பிக்கு ஒரு வேலை வச்சு நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் நான் தாலி கழட்டி கோவில் உண்டியல்ல போடலான்னு தான் நினைக்கிறப்போ, அங்கே ஒரு சாமியார் வந்து இந்த தாலி கழட்டினேன் அப்படின்னா அந்த கட்டினவனோட உயிர் நிலைக்கவே நிலைக்காது, அவன் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை கேட்டதுமே நான் பயத்தில் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டேன் அத்தை. சின்ன தம்பி வந்து என்கிட்ட கேட்டார், தாலி கழட்டி கோவில் உண்டியில் போட்டிங்களா இல்லையான்னு கேட்டதுக்கு நான் கழட்டி போட்டுட்டேன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் சின்ன தம்பி ரொம்பவே ரிலாக்ஸ் ஆனார் அத்தை. உங்களுக்கு துரோகம் என்றைக்குமே சின்ன தம்பி நினச்சதே இல்லை. அதே சமயம் எப்போவுமே நான் உங்களோட மருமகளாக இருக்கணும்னு மட்டும்தான் அத்தை நான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் தான் அத்தை என்ன முடிவு எடுக்கணுன்றத சொல்லணும். சத்தியமாக சின்ன தம்பிக்கும் எனக்கும் ஒரு நாளும் ஒரு காலமும் உங்களுக்கு நாங்கள் துரோகம் பண்ணவே மாட்டோம் அத்தை. எங்கள் 2 பேர் மனசுக்குள்ளேயுமே அப்படி ஒரு கெட்ட எண்ணம் எப்போவுமே இருந்தது கிடையாது அத்தை. சொல்லுங்கள் அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ இப்போ சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது துளசிக்கிட்ட, துளசி நீங்கள் அதாவது சின்ன தம்பி உன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தாலியை கட்டியிருக்கான். நீ என்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக வீரபாண்டி ஊருக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. இப்படி நம்ம 2 பேரை உயிரை காப்பாற்றுறதுக்காக சின்ன தம்பி இப்படி ஒரு விஷயத்த பண்ணதை நான் பெருசாக எதுவும் நினச்சிக்கல. ஆனால் இந்த தாலி உன் கழுத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீ என்னுடைய மருமகளாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம துளசி இருந்துட்டு, அத்தை இந்த தாலியை நான் கழட்டணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சின்ன தம்பிக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா கூட நான் இதை கழட்டிடுவேன் அத்தை. மற்றபடி வேறு எதுக்காகவும் இந்த தாலியை நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்குல்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இங்கே நம்ம துளசி இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. அதாவது அதை நம்ம துளசி கனவுல வந்து நம்ம முத்து வந்து வந்திருப்பாங்க. முத்து சொன்ன விஷயத்தையுமே இங்கே நம்ம அபிராமி கிட்ட சொல்கிறாங்க. அபிராமி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. முத்துவோட ஆசை சின்ன தம்பியும் நீயும் ஒன்று சேரணுமா? எதனால் அவன் அப்படி ஆசைப்பட்டிருப்பான்? ஏன் என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இங்கே நம்ம துளசிக்கிட்டேயுமே கேள்வி கேட்குறாங்க. இப்போது துளசி இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சின்ன தம்பிக்கு அவர் வாக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன தம்பி சின்ன வயசில் லவ் பண்ண பொண்ணு நான் தான் அத்தை. அது விஷயம் உங்களுக்கு தெரியாது, அது தெரியக்கூடாதுன்னு தான் நான் இப்போவுமே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நம்ம துளசி வந்து நினைக்கிறாங்க. இப்போது அபிராமி பயங்கர யோசனையில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னுமே நம்ம அபிராமிக்கு தெரியல. இன்னொரு சைடு நம்ம பரஞ்சோதி தன்னோட பிள்ளையை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றதுக்காக அவங்களும் நிறைய இடத்துல தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே இருக்காங்க தாயம்மான்ற விஷயத்த இப்போ வரைக்குமே நம்ம பரஞ்சோதியால் கண்டுபிடிக்கவே முடியல. இன்னொரு சைடு இங்கே சிவகாமி பவானி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு பவானி, அந்த அபிராமியை கொன்று போட்டுடணும். இந்த துளசியை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். துளசி கழுத்தில் நீ அப்புறமா தாலி கட்டிப்ப. இப்போதைக்கு அந்த அபிராமி உயிரோடு இருக்கக்கூடாது. எப்படியாவது எப்பாடுபட்டாவது அந்த அபிராமியை நீ கொன்று போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அபிராமியை கொல்லணும் அப்படின்றதுக்காக பவானியும் சிவகாமியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு முத்துவோட சாவுக்கு யாரெல்லாம் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் சிவகாமி தான் முத்துவை கொன்னது, துடிக்க சாவடிச்சது அப்படின்ற விஷயம் வந்து இங்கே போலீஸ்க்கு தெரிய வருது. போலீஸ் வந்து ஜீப்பை எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம சிவகாமியோட வீட்டுக்கு வராங்க. போலீஸை பார்த்ததுமே இங்கே சிவகாமி வெடவெடத்து போயிடுறாங்க. என்ன இந்த அம்மா அடிக்கடிக்கு நம்ம வீட்டுக்கே வந்துடுறான், ஒருவேளை நம்ம தான் முத்துவை கொன்னோம், கடைசி நிமிஷத்தில் அவரை நம்மளால் காப்பாற்ற முடியல, அந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதனால தான் இந்த போலீஸ் இந்த நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம அபிராமி வந்து துளசி விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே
திண்டாட்டமாக ரொம்பவே யோசனையில் இருக்காங்க. இப்போது நம்ம சின்ன தம்பி தான் அபிராமிக்கும் பரஞ்சோதிக்கும் பிறந்த குழந்தை அப்படிங்கிற விஷயம் தாயாமாக்கு மட்டும்தான் தெரியும். அதே சமயம் நம்ம பரஞ்சோதிக்கு தன்னோட பிள்ளை உயிரோடு இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும். சீக்கிரமாகவே நம்ம சின்ன தம்பி தான் அபிராமிக்கும் பரஞ்சோதிக்கும் பிறந்த குழந்தை, அதாவது பிறந்த பையன்ற விஷயம் சீக்கிரமாகவே தெரிய வரணும். அதே சமயம் நம்ம அபிராமி வந்து நம்ம சின்ன தம்பியையும் துளசியையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். துளசி கழுத்தில் நம்ம சின்ன தம்பி தாலி கட்டியிருப்பாங்க. அந்த தாலியை வந்து கழட்டக்கூடாது, சின்ன தம்பியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கூடிய சீக்கிரமே இங்கே நம்ம அபிராமிக்கு பிள்ளை இருக்குது அப்படிங்கிற விஷயம் அபிராமிக்கு தெரியணும். அபிராமியோட பையன் சின்ன தம்பி தான்ற விஷயம் சீக்கிரமாகவே தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உங்கள் மனசுக்கு, அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.